ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சமுத்திரக்கனியோட நடிப்புல வெளியான தடயம் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ சமுத்திரக்கனி வந்து ஒரு எஸ்ஐயா இருக்காரு. அதே நேரத்துல அவரு வேலை பார்க்குற அந்த இடத்துல தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கொலையெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வருது. இந்த கொலையெல்லாம் பண்றது ஆந்திராவை சேர்ந்த சில ஆட்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸுக்கு தேவையான தடயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஆந்திராவுக்கு போறாங்க. அங்க இருக்க ஸ்டேஷன்லயும் கேட்கறாங்க. அங்க போனோட தான் தெரிய வருது. இதே மாதிரி கொலை வந்து அங்க ஒரு 76 கொலை நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் யாரு பண்ணாங்க? ஒரு குரூப்பா சேர்ந்து பண்ணாங்களா? இல்ல தனிநபர் ஒருத்தர் சேர்ந்து பண்ணாங்களா? அப்படின்னு சமுத்திரக்கனியும் சரி, அந்த ஆந்திரா போலீஸும் சரி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் நவீன்குமார் வந்து அவரோட ஒர்க்க நல்லா கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு உண்மை சம்பவத்த எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, அத ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்துல தேவையான அந்த கிரைம் காட்சியா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் காட்சியா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருக்க டைரக்டர் நவீன்குமார். படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சமுத்திரக்கனி வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற காட்சி எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த கிரைம் காட்சிய காமிச்சதா இருக்கட்டும், அந்த எவிடன்ஸ காமிச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த கதை ஆந்திராலயும், தமிழ்நாட்டிலும் நடக்கிற மாரி காமிச்சிருந்தாலும், அத சினிமாட்டோகிராஃபர் வந்து டிஃபரண்டான ஆங்கிள்ல வச்சு காமிச்சிருப்பாரு. இந்த பக்கம் திருப்பதி போர்டு, அந்த பக்கம் தமிழ்நாடு போர்டு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்ட வச்சு தான் கடைசியில ஒரு இத முடிப்பாங்க. அதையும் டைரக்டரும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் சரி நல்லா காமிச்சிருக்காங்க. படத்துல மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு கிரைம் த்ரில்லருக்கு எப்படி போட்டா மக்களுக்கு போய் ரீச் ஆகுமோ, அத பிஜிஎம்ல வேற லெவல்ல போட்டு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்துல டைரக்டர் நவீன்குமார் வந்து இது வந்து உண்மை சம்மந்த தழுவி எடுத்தது அப்படின்னு ஸ்டார்ட்டிங்லயே போட்டிருப்பாங்க. அதனால சில காட்சியெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அந்த 76 கொலை வந்து அந்த திருப்பதி கிட்ட நடக்கிற அந்த காட்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கொலை பண்றவங்க வந்து அந்த எவிடன்ஸ் எதையுமே விட்டுட்டு போகாம நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஆனா அதையும் சமுத்திரக்கனி கண்டிப்பா எந்த கொலை பண்ணாலும் ஒரு எவிடன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த காட்சி உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி படத்துல மக்களுக்கு ஏத்த மாரி சில கருத்தையும் வச்சிருக்காங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த போலீஸ்காரங்க எல்லாம் மரியாதை குடுப்பாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற காட்சி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி படத்துல சர்ச்சைய கிளப்புற மாரி சில காட்சியும் டைரக்டர் வச்சிருக்காரு. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த சீரிஸ்ல எவ்வளவு சர்ச்சைகள் கிளம்பி வருது அப்படின்னு. ஆனா பெருசா இப்ப வரைக்கும் எதுவும் சர்ச்சை வந்த மாரி தெரியல. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். வெப் சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் இந்த கதைய நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் இத வந்து ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா, இத வந்து ஒரு படம்னே சொல்லியிருக்கலாம். எதுக்குன்னா, மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. 6 எபிசோடுமே எல்லாத்தையும் ஃபுல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 2 மணி நேரம் 5 நிமிஷத்த ஒரு படமாவே விட்டுருக்கலாம் டைரக்டர். ஆனா, இத ஒரு வெப் சீரிஸ் மாரி விட்டுருக்காங்க. டைரக்டர் இந்த கதைய இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தா, தமிழ்ல 2026ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல வெப் சீரிஸா அமைஞ்சிருக்கும். ஆனா டைரக்டர் அத கொஞ்சம் கோட்ட விட்டாரு. அதுதான் இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா அமைஞ்சிருக்கு. மத்தபடி இந்த வெப் சீரிஸ்ல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.9 குடுக்கலாம். இந்த வெப் சீரிஸ் ஓடிடி தளமான ஜி5ல அவைலபிளா இருக்கு. இந்த வெப் சீரிஸ தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. 6 எபிசோடுமே குறைஞ்சது 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு. அதனால இந்த வெப் சீரிஸ எல்லாருமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.